ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு அறிவியல், ஆன்மீகம் இன்னும் பல்வேறுபட்ட துறைகள் இருந்து கருத்து சொல்றீங்க. இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வியல் தத்துவத்தை பத்தி தான் சார் சொல்ல போறேன். அமெரிக்க நாட்டுல ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவரு தன்னுடைய 20வது வயசுல வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அதுல வியாபாரத்துல அவர் தோல்வியை தழுவுறாரு. பிசினஸ் லாஸ் சார். அதுல தன்னுடைய 21வது வயசுல தன்னுடைய காதலி மரணம் அடைகிறாங்க. காதல் தோல்வி அடைகிறாரு 21வது வயசுல. அதற்கு பிறகு அவர் அரசியல் களம் காண்றாரு. அரசியல்ல மாகாண சபையில நிக்கிறாரு. அதாவது நம்ம சட்டமன்ற தேர்தல்னு சொல்றோம் இல்லையா, அதுல நின்று அவர் தோல்வி தழுவுறாரு சார். அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் தோல்வியை தான் சந்திக்கிறாரு. தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு. துணை ஜனாதிபதி தேர்தல் நிக்கிறாரு. அதுலயும் அவர் தோல்விதான். பிறகு என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா, கடைசியா அமெரிக்க அதிபர் தேர்தல நிக்கிறாரு. அதுல அவர் ஜெயிக்கிறாரு சார். தொடர்ந்து தோல்வியே சந்திச்சுட்டு வந்தவர் தன்னுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கையினால அவர் ஜனாதிபதி ஆகுறாரு. அடிமைத்தனத்தை ஒழிச்சாரு சார். ஆமா. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் கென்னடி வெள்ளை மாளிகையில ஒரு நாள் குழந்தைகளை எல்லாம் சந்திக்கிறாரு. அதுல ஒரு குழந்தையை அழைச்சி, இங்க வா, நீ எதிர்காலத்துல என்னவா வரணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறாரு. உடனே அந்த குழந்தை சொல்றது, நான் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆக போறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த சின்ன வயசுலயே இந்த மாதிரி ஆமா. அந்த குழந்தை யாரு தெரியுமா சார்? அதிபரா அந்த குழந்தைங்களா சார்? ஆமா. அந்த குழந்தை தான் பின்னால ஜனாதிபதியான தமிழ்நாட்டுல சுனாமி வந்த பொழுது உதவி செஞ்ச பில் கிளின்டன் அப்படிங்கிறவரு அவர் தான் சார். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒரு மனிதன்கிட்ட இருந்ததுன்னா அது என்னைக்குனாலும் வெற்றியை காண முடியும் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். உளவியல் ரீதியா வெற்றி அடைய முடியும். ஆழ் மனதில இருந்து ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் வெற்றியை ஏற்படுத்தும். அதே மாதிரி விலங்குகள்ல சிங்கம் இருக்கு இல்லையா சார், விலங்குகளின் ராஜா. சிங்கம் என்ன பண்ண முடியுங்கன்னா, தனக்கு பசி எடுத்ததுன்னா குகையில இருந்து அப்படியே மெதுவா வெளியில வரும். வெளியில அப்படியே சிங்கம் அப்படியே கடுமையா கர்ச்சிக்கும். கரிச்சிச்ச உடனே இந்த சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் அப்படியே இந்த சிங்கத்தினுடைய கர்ச்சனையை கேட்டு அப்படி ஓட ஆரம்பிக்கும். பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிச்ச உடனே அது ஓடி போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடும். வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கவர் தனக்கு பசி அடங்கின இல்லையா, பசி அடங்கின உடனே அப்படியே அந்த மிச்சம் உள்ள மாமிசத்தை அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடும். தனக்கு அடுத்த வேலைக்கு வேணுமே அப்படின்னு நினைச்சு அதை எடுத்துட்டு போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்கத்திட்ட ஆப்டமிசம் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கு. என்ன தன்னம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வேளை உணவை நம்மளால தேடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அதனால புதுசா நம்மளால உணவை தேட முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இந்த உலகத்துல. அந்த மாதிரி தன்னம்பிக்கை இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியும். சில பேரை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவன் சிங்கம் மாதிரி இருக்கான் அப்படின்னு என்ன தன்னால எதையும் செஞ்சுக்க முடியும் ஒரு தன்னம்பிக்கை அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம் தான் சார். வணக்கம் சார். நேயர்களே, கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ல கருத்து தெரிவிங்க. ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.